பொதுவாக இந்திய சூழல்கள்ல என்ன அப்படின்னா, முன்னேறிய நாடுகள் கொஞ்சம் வேற, 3ஆம் உலக நாடுகள் வேற. 3ஆம் உலக நாடுகள்ல வந்து திருமணம் வரைக்கும் செக்ஸ் பண்றதில்ல. இது முன்னாலலாம் எளிமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ ஆபாச படங்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. ஆபாச படங்கள பார்க்கக்கூடிய இளம் பிள்ளைகள் வயது வந்து ஒரு 12, 13 வயதிலேயே அவங்க ஆபாச படங்கள பார்க்குறாங்க. அடுத்து இந்த மசாஜ் பார்லர், பாலியல் தொழில் பண்ணக்கூடிய நகரங்கள், நகரச் சூழல், அதே மாதிரி செக்ஸ் டூரிசம்னே இருக்கு. தாய்லாந்து அங்க போறவங்க செக்ஸுக்காகவே அங்க தாய்லாந்து போவாங்க. இந்தியால இருந்தும் நெறைய பேர் டூர் அங்க போவாங்க. இந்தியால அந்த மாரி ஒரு நகரம்னா அது கோவா. இப்படி பல ஊர்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. இத யாரும் தடுக்க முடியல. அவ்வளோ தூரம் நம்மனால எளிமையாக அந்த பிரச்சனைய தடுக்க முடியல. செக்ஸ் எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருக்கு. மசாஜ் போறாங்க. அங்க ஏதாவது ஒரு வகையில ஓரல் வாய்வழி தூண்டுதல், வாய்வழி செக்ஸு ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பயம் வருது. எச்ஐவி வந்துருமோ அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க முதல்லே ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. நெறைய பக்கத்துல இருந்து தாக்கம் நமக்கு இருந்தா கூட சுய இன்பம் பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பில்ல. ஆனா தேவையற்ற உறவுகள்ல ஈடுபடுறது, பால்வினை நோய்கள், எச்ஐவி, தேவையற்ற கர்ப்பம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள கொண்டு வர்றதுனால, இதை முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். இந்த மசாஜ் பார்லர் போறது, செக்ஸ்ல யார் கூடயாவது தேவையில்லாம ஈடுபடுறது எல்லாத்தையுமே அறவே நம்ம தவிர்க்கணும். அந்த மாரி சூழலையே தவிர்க்கணும்.